ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்களை கூறிக்கொண்டு வழக்கம் போல் விநாயகப் பெருமானை வணங்கி இன்றைய 12 ராசிகளுக்கான பலன்களை காணலாம். இன்று 7/5/2025 சித்திரை மாதம் 24ஆம் நாள், விஸ்வாவசு வருடம், புதன்கிழமை, அற்புதமான நாள். இன்றைய ஆதிக்க கிரகம் புத பகவான். இன்று நாம் வழிபட வேண்டிய தெய்வம் பெருமாளை வழிபட வேண்டும். இன்றைய சூரிய உதயம் காலை 5:46 சூரிய அஸ்தமனம் மாலை 6:25 இன்றைய நல்ல நேரம் காலை 9:30 முதல் காலை 10:30 வரை, மாலை 4:30 முதல் மாலை 5:30 வரை. இன்றைய ராகு காலம் மதியம் 12 முதல் மதியம் 1:30 வரை, யமகண்டம் காலை 7:30 முதல் காலை 9 வரை, குளிகை நேரம் காலை 10:30 முதல் மதியம் 12 வரை. இன்றைய சுபகோரை புதன் ஹோரை நேரம் காலை 6 முதல் காலை 7 வரை. இன்றைய நட்சத்திரம் இன்று இரவு 9:26 வரை பூரம், அதன் பின்பு உத்திர நட்சத்திரம் வருகின்றது. இன்றைய திதி இன்று மதியம் 2:03 வரை வளர்பிறை தசமி, அதன் பின்பு ஏகாதசி திதி வருகின்றது. புதன்கிழமை ஏகாதசி திதி இரண்டும் ஒன்றாக சேர்ந்து வருகின்றது. ஆகவே ஏகாதசி விரதமிருந்து பெருமாளை வழிபட வேண்டும். இன்றைய நாளிலே இன்று சந்திராட்டமம் காண்கின்ற நட்சத்திரங்கள் இன்று இரவு 9:26 வரை திருவோணம் நட்சத்திரத்துக்கு சந்திராட்டமம், அதன் பின்பு அவிட்டம் நட்சத்திரத்துக்கு சந்திராட்டமம். இன்று அடுத்து நாம் காண இருப்பது 12 ராசிகளுக்கான பலன்களை. மேஷ ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே குழந்தை பாக்கியத்திற்கு காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு சத்சந்தான பிராப்தி உண்டாகும். காரிய தடைகளெல்லாம் விலகி நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகளிலெல்லாம் பெரும் வெற்றி கிடைக்கின்ற அற்புதமான நாள். பண வரவு அதிகரிக்கும். தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கின்றது. பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும். வேலையிலே காத்திருந்த இடமாற்றம் அமையும். பதவி உயர்வு ஏற்படும். முன்னோர்களுடைய சொத்திலிருந்து உங்களுக்கு வரவேண்டிய பணம் கைக்கு வரும். செய்யும் செயல்களிலே பெயரும் புகழும் கிடைக்கின்ற அற்புதமான நாள். உடல் ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்கும். வெளியூர் பிரயாணங்கள் வெற்றியை தரும். மொத்தத்தில் இன்றைய நாள் வெற்றி லக்ஷ்மி உங்களை பற்றி கொள்கின்ற நாள். ஆகவே இன்றைய நாளிலே மேலும் வெற்றிகளை பெறுவதற்கு பெருமாளை வழிபாடு செய்யுங்கள். மகாலட்சுமியின் கருணை உங்களுக்கு என்றென்றும் கிடைக்கும். வாழ்த்துக்கள். ரிஷபராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 11ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே சிலருக்கு வீடு, வண்டி, வாகன மாற்றம் ஏற்படும். தாய் வழி சொந்தங்களின் உதவிகள் எல்லாம் கிடைக்கின்ற நல்ல நாள். செய்கின்ற செயலிலே பெயரும் புகழும் கிடைக்கும். கணவன் மனைவியிடையே நல்ல ஒற்றுமை ஏற்படும். உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். உத்தியோக மாற்றம் ஒரு சிலருக்கு உண்டாகும். நண்பர்களோடு இருந்து வந்த மன வருத்தங்கள் எல்லாம் தீரும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். வீடு கட்டுவதற்கான முயற்சிகளிலே பெரும் வெற்றி கிடைக்கும். புதிய முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறும். தொழிலிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். மனம் மிகவும் உற்சாகமாக காணப்படக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய நாள். மேலும் வெற்றிகளை பெறுவதற்கு இன்றைய நாளிலே பெருமாள் வழிபாடு செய்யுங்கள். வாழ்த்துக்கள். மிதுன ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி புதன் ராசிக்கு 11ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே இளைய சகோதரர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகும். நீங்கள் நினைத்தது அனைத்தும் நல்லபடியாக நடக்கக்கூடிய நாளாக இருக்கின்றது. வெளியூர் பிரயாணங்கள் பெரும் வெற்றியை கொடுக்கும். காரிய தடைகளெல்லாம் விலகும். கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு அதிலே நல்ல லாபம் ஏற்படும். உறவினர்கள் மூலம் நல்ல ஆதாயம் உண்டாகும். குழந்தைகளால் பெருமை ஏற்படும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் எல்லாம் கிடைக்கும். வேலையிலே இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாகும். மொத்தத்தில் இன்றைய நாள் வெற்றிகள் தேடி வருகின்ற அற்புதமான நாளாக இருக்கின்றது. சிறு முயற்சி செய்தாலும் அதிலே பெரும் வெற்றி கிடைக்கின்ற நாளாக இருக்கின்றது. ஆகவே இன்றைய நாளிலே பெருமாள் வழிபாடு செய்து மேலும் நற்பலன்களை பெறுங்கள். வாழ்த்துக்கள். கடகராசி அன்பர்களே,
இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே. ஆகவே இன்றைய நாளிலே உங்களுக்கு பழைய பாக்கிகள் எல்லாம் வசூலாகும். உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கின்ற நாள். கடன் பிரச்சனைகள் தீரும். நண்பர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகும். கணவன் மனைவியிடையே நல்ல ஒற்றுமை ஏற்படும். திடீர் பணவரவுகள் உண்டாகி உங்களுடைய மனதுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். பதவி உயர்வோடு வேலை மாற்றம் ஒரு சிலருக்கு ஏற்படும். வீடு வண்டி வாகன மாற்றம் ஏற்படும். கூட்டு தொழிலிலே நல்ல லாபம் வரும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். மனம் மிகவும் சந்தோஷமாக இருக்கும். எடுத்த காரியங்களில் வெற்றி கிடைக்கின்ற அற்புதமான நாள். மேலும் வெற்றிகளை பெறுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? பெருமாளை வழிபாடு செய்ய வேண்டும். வாழ்த்துக்கள். சிம்ம ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசியிலேயே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சூரியன் ராசிக்கு 9ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே பெரும் வெற்றி கிடைக்கும். உங்களுக்கு எடுக்கின்ற முயற்சிகளிலே எல்லாம் அரசு வகையிலே நல்ல ஆதாயம் உண்டாகும். உடல் ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். வேலை மாற்றம் ஒரு சிலருக்கு ஏற்படும். அது நல்ல மாற்றமாக, நிரந்தரமான மாற்றமாக இருக்கும். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். காரிய தடைகள் விலகி நீங்கள் எடுக்கும் முயற்சிகளிலே வெற்றி உண்டாகும். மனம் மிகவும் உற்சாகமாக காணப்படக்கூடிய நல்ல நாள். நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு சந்தான பாக்கியம் உண்டாகும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். மொத்தத்தில் இன்றைய நாள் சிம்மம் போல் நீங்கள் கர்ஜிக்கின்ற அற்புதமான நாள். மேலும் வெற்றிகளை பெறுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? பெருமாளை வழிபாடு செய்ய வேண்டும். வாழ்த்துக்கள். கன்னிராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி புதன் ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே சுபகாரியங்கள் தள்ளி போகும். ஆகவே இன்றைய நாளிலே சுபகாரிய பேச்சுவார்த்தைகளை துவங்காதீர்கள். ஒரு 2 நாட்கள் போகட்டும். கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். காரிய தடைகள் ஏற்படுகின்ற நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. ஆகவே முக்கியமான வேலை எதையும் இன்றைய நாளிலே துவக்காதீர்கள். தேவையில்லாத செலவுகள் ஏற்படலாம். திடீர் பணவரவு உண்டாகும் என்றாலும் பொருளாதாரத்திலே நெருக்கடிகள் உண்டாக வாய்ப்பிருக்கின்றது. கூட்டு தொழிலிலே மன வருத்தங்கள் உண்டாகலாம். அலுவலகத்திலே வேலை பளு அதிகரிக்கும். மேலதிகாரிகளால் நிறைய பிரச்சனைகள் இருக்கும். முயற்சிகள் காலதாமதமான வெற்றியை கொடுக்கும். உடல் ஆரோக்கியத்திலே மிகுந்த எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நண்பர்கள் மூலமும் உறவினர்கள் மூலமும் அனுகூலம் உண்டாகும். வீடு வண்டி சம்பந்தமான விரய செலவுகள் சிலருக்கு ஏற்படலாம். ஆகவே கவனமாக இருக்க வேண்டிய நாள் இன்றைய நாள். பெருமாளுக்கு துளசி வாங்கி சாற்றுங்கள். பெருமாளுக்கு நெய் தீபம் ஏற்றுங்கள். நரசிம்மரை வழிபடுங்கள். சக்கரத்தாழ்வாரை சுற்றுங்கள். இன்றைய நாளிலே சக்கரத்தாழ்வாரை ஒரு 11 பிரதோஷனம் சுற்றுங்கள். எல்லாமே சரியாகும். வாழ்த்துக்கள். துலாம் ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே வீடு வண்டி வாகன யோகம் உண்டாகும். இன்றைய நாளிலே உங்களுடைய காரியங்கள் அனைத்தும் கைகூடும். உத்தியோகத்திலே சம்பள உயர்வு, பதவி உயர்வு, இடமாற்றம் போன்றவை சிலருக்கு ஏற்படும். திருமண பேச்சுவார்த்தைகள் சுபமாக முடியும். நண்பர்கள் உறவினர்களால் நல்ல ஆதாயம் உண்டாகும். தந்தை வழி சொத்துக்கள் கைக்கு வரும். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். புதிய முயற்சிகள் வெற்றியை தரும். கணவன் மனைவிடையே நல்ல ஒற்றுமை ஏற்படும். முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கும். மொத்தத்தில் இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்கின்றது. பெருமாளை வழிபாடு செய்து மேலும் சிறப்பாக்கிக் கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று உங்கள் ராசிக்கு சந்திரன் 10ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 9ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே அரசு சம்பந்தமான ஆதாயம் உண்டாகும். பெயரும் புகழும் கிடைக்கின்ற நாள். வேலையிலே உங்களுடைய திறமை வெளிப்படும். காரிய தடைகள் விலகும். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு சந்தான பிராப்தி உண்டாகும். பொருளாதாரத்திலே மிகப்பெரிய வளர்ச்சி உண்டாகும். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். குடும்ப ஒற்றுமை சந்தோஷத்தை தரும். கடன் பிரச்சனைகள் தீரும். சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்கின்றது. அவரவர்களுடைய வயதுக்கேற்ப நல்லது நடக்கும். ஆக நல்லவைகள் தேடி வருகின்ற நாள். ஆகவே பெருமாளை வழிபாடு செய்து மேலும் நற்பலன்களை பெறுங்கள். வாழ்த்துக்கள்.
தனுசு ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி குரு ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே புதிய தொழில் தொடங்கும் முயற்சிகளிலே பெரும் வெற்றி கிடைக்கும். நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். தந்தை வழியிலே நல்ல அனுகூலம் உண்டாகும். வியாபாரத்திலே நல்ல வளர்ச்சி உண்டாகும். பதவி உயர்வு, வேலை மாற்றம் சிலருக்கு ஏற்படும். பொருள் வரவும் தனலாபமும் அதிகரிக்கின்ற நாளாக இருக்கின்றது. கணவன் மனைவியிடையே நல்ல ஒற்றுமை ஏற்படும். சுப காரியங்கள் நடைபெறக்கூடிய நல்ல நாள். கூட்டுத் தொழிலிலே நல்ல லாபங்கள் வரக்கூடிய அற்புதமான நாள். மொத்தத்தில் இன்றைய நாள் ஏற்றங்கள் தருகின்ற, மாற்றங்கள் தருகின்ற நாளாக இருக்கின்றது. மேலும் நற்பலன்களை பெறுவதற்கு பெருமாளை வழிபாடு செய்யுங்கள். வாழ்த்துக்கள். மகர ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சனி ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். இன்று நாள் முழுவதும் உங்களுக்கு சந்திராட்டமும் இருக்கின்றது. கவனமாக இருக்க வேண்டும். சுப விரயங்கள் ஒரு சிலருக்கு ஏற்படும். அலுவலகத்திலே வேலை பளு அதிகமாக இருக்கும். மேலதிகாரிகளால் பிரச்சனைகள் இருக்கும். கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். கவனமாக இருங்கள். விட்டு கொடுத்து செல்லுங்கள். புதிய முயற்சிகளை தள்ளி போடுவது நல்லது. தேவையில்லாத அலைச்சலும் மன உளைச்சலும் உண்டாகலாம். வண்டி வாகனங்களிலே செல்லும்போது கவனமாக செல்ல வேண்டும். செல்போன் பேசிக்கொண்டு வண்டி ஓட்டாதீர்கள். உடல் ஆரோக்கியத்திலே மிகுந்த எச்சரிக்கை தேவை. வீண் வாக்குவாதங்களையெல்லாம் தவிர்க்க வேண்டிய நாள். குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். பணிச்சுமை அதிகமாக இருக்கும். கடன் கொடுக்காதீர்கள், நீங்களும் கடன் வாங்காதீர்கள். மொத்தத்தில் சந்திராட்டம நாள். ஆகவே இன்றைய நாளிலே கவனமாக இருங்கள். முடிந்தால் பெருமாள் கோவிலுக்கு சென்று நெய் தீபம் ஏற்றுங்கள். சக்கரத்தாழ்வாரை 11 சுற்றுக்கள் சுற்றுங்கள். நரசிம்மரை வழிபடுங்கள். நரசிம்மருக்கு பானகம் நைவேத்தியம் செய்யுங்கள். வாழ்த்துக்கள். கும்பராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சனி ராசியிலேயே இருக்கின்றார். ஆகவே திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இன்றைய நாளிலே நல்லபடியாக முடியும். வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். அலுவலகத்திலே இருந்து வந்த நெருக்கடிகள் எல்லாம் குறையும். காரிய வெற்றிகள் உண்டாகின்ற நாள். கடன் பிரச்சனைகள் முற்றிலுமாக தீர்வுக்கு வரும். வீடு வண்டி வாகன மாற்றம் உண்டாகும். நண்பர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். மொத்தத்தில் இன்றைய நாள் எல்லா வகையிலும் உங்களுக்கு சிறப்புகளை சேர்க்கின்ற நல்ல நாளாக இருக்கின்றது. மேலும் நற்பலன்களை பெறுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? பெருமாளை வழிபாடு செய்ய வேண்டும். வாழ்த்துக்கள். இறுதியாக மீனராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி குரு ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே புதிதாக கடன் வாங்காதீர்கள். சிலருக்கு வேலை மாற்றம் உண்டாகும். அலுவலகத்திலே வேலை பளு அதிகமாக இருக்கும். வீண் வாக்குவாதங்களை எல்லாம் தவிர்க்க வேண்டிய நாள். உத்தியோக உயர்வு, பணியிட மாற்றம் போன்றவை கிடைக்கும். உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். அலுவலகத்திலே மற்றவர்களுடைய பிரச்சனைகளிலே தலையிடாதீர்கள். குடும்பத்திலே மற்றவர்களுடைய பிரச்சனைகளிலே தலையிடாதீர்கள். யாருக்கும் கருத்து சொல்லாதீர்கள். தொழிலிலே புதிய முதலீடுகளை தவிர்க்க வேண்டிய நாள். வெளியூர் பிரயாணங்களில் செல்வதை தவிர்க்க வேண்டும். இன்றைய நாளிலே சென்றுதான் தீர வேண்டும் என்றால் விநாயகப் பெருமானுக்கு ஒரு நெய் தீபம் ஏற்றி வைத்துவிட்டு அருகம்புல் மாலை சாற்றிவிட்டு செல்லுங்கள். இன்றைய நாளிலே பெருமாள் வழிபாடு செய்வது நல்லது. பெருமாள் வழிபாடு செய்யுங்கள். நரசிம்மரை வழிபடுங்கள். சக்கரத்தாழ்வாரை வழிபடுங்கள். வாழ்த்துக்கள். 12 ராசினருக்கும் இன்றைய நாள் சிறப்பாக இருக்க பிரார்த்தித்துக் கொள்கின்றேன். அனைவரும் இன்றைய நாளிலே பெருமாள் வழிபாடு செய்து, நரசிம்மரை வழிபாடு செய்து, சக்கரத்தாழ்வாரை வழிபாடு செய்து நலம் பல பெற பிரார்த்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். இன்றைய ஆன்மீக தகவல். குருவே துணை. குருவுடைய வழிகாட்டுதல் இல்லாமல், குருவினுடைய அனுகிரகம் இல்லாமல் நமக்கு எதுவுமே சித்திக்காது. சரி, குரு எல்லாமே குருவா? எல்லாம் குரு அல்ல. குரு முன் நம்முடைய மனமானது அவரோடு பேச வேண்டும். அப்படி நம்முடைய மனமானது யாரிடம் பேசுகின்றதோ அவர்தான் நம்முடைய குரு. குருவிடம் மனம் பேச வேண்டுமே தவிர பணம் பேசக்கூடாது. இதுதான் தாத்பரியம். இதனை நாம் முழுமையாக உணர்ந்து கொண்டு நம்முடைய குருவை தேட வேண்டும். குருவை தேடுபவர் யார் என்றால், குருவை தேடுபவர் இறைவனை தேடுபவன் ஆகின்றார். குருவை தேடி நல்ல குரு கிடைத்து விட்டால் அந்த குரு மூலமாக இறைவன் நமக்கு கிடைத்து விடுவார்.
சரி, குருவினுடைய தகுதியை சோதிப்பவர் யார்? குருவினுடைய தகுதியை சோதிப்பவன் துடுப்பில்லாத படகோட்டி. துடுப்பில்லாத ஒரு படகோட்டியால் கரை சேர முடியுமா? அதுபோலத்தான் குருவை நாம் சோதிக்கக்கூடாது. குரு நம்மை சோதிக்கலாம், குருவை நாம் சோதிக்கக்கூடாது. குருவை கண்டால் என்னவாக உருவாகிறோம் என்றால், குருவை கண்டவன் உருப்பெறத் தொடங்குகின்றான். குருவை ஏற்பவன் குருவினுடைய சீடனாகின்றான். ஒரு நல்ல சீடன் பிற்காலத்திலே நல்ல குருவாக பரிமளிப்பான். குரு முழுமையானவராக சாட்சி என்ன என்றால், குருவை முழுமையானவராக அறிய அவருடைய மெய்ஞானமே நமக்கு சாட்சியாக இருக்கும். குரு என்பவர் யாருக்காக? குரு என்பவர் மக்களுக்காக வந்த இறை தூதர். எல்லா குருமார்களுமே மக்களுக்கானவர்கள். மக்களுக்கான பூஜைகளை செய்கின்றார்கள். மக்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று அவர்களுக்காக தங்களுடைய பிரார்த்தனைகளை செய்து கொள்கின்றார்களே தவிர எந்த ஒரு குருவும் தனக்கான பிரார்த்தனை செய்வதில்லை. குருவிடம் என்ன கிடைக்கும் என்றால், குருவால் தான் திருவருள் கிடைக்கும். குருவருளின்றி திருவருள் இல்லை. குரு என்பவர் யார் என்றால், குரு என்பவர் நம்முடைய மெய்ஞானத்தினுடைய திறவுகோல். ஒருவன் ஆன்மீகத்திலே உச்ச நிலையை அடைய வேண்டும் என்றால் அவனை கைதூட்டி அழைத்து செல்பவர் குருதான். குருவினுடைய அனுகிரகம் இல்லாமல் ஆன்மீகத்திலே நம்முடைய பாதையானது செல்ல முடியாது. குருத்துவம் என்றால் என்ன என்றால், குருத்துவம் என்பது தனித்துவமானது. தனித்துவம் பெற்றதுதான் குருத்துவம். குரு கடாட்சம் யாரிடம் சேர்க்கும் என்றால், குரு கடாட்சமானது நம்மை இறைவனிடம் சேர்க்கும். குரு என்பவர் நம்முடைய இகபர சுகங்கள் அனைத்தையும் தருபவர். இகத்திலே நாம் வாழ்கின்ற காலத்திலே நம்முடைய வாழ்வு செம்மையாவதற்கு குருமார்களுடைய அனுகிரகம் வேண்டும். அதேபோல் வாழ்ந்து முடித்த பின் இறைவனோடு கலக்கும் போது இறைவனுடைய பாதார விந்தத்தை சேருவதற்கு குரு கடாட்சம் இருந்தால்தான் நமக்கு கிடைக்கும். நல்ல குருவை நாம் எப்படி அறிந்து கொள்வது என்றால், சுயநலம், ஆடம்பரம், பாரபட்சம் அற்ற எளிமை, இனிமை, தெய்வீகம், அமைதி, சாந்தம், நற்பண்பின் வடிவாக யார் இருக்கின்றாரோ அவர்தான் உண்மையான குரு. சரி, குருவாக ஆவதற்கு என்ன தகுதி, வயது உண்டா என்று கேட்டால், தெய்வீக தெளிவு இருந்தால் போதும். 5 வயதிலே நமக்கு தெய்வீக தெளிவு வந்து விட்டதென்றால் 5 வயதிலே குருவாக ஆகலாம். 16 வயதிலே தெளிவு வந்து விட்டதென்றால் 16 வயதிலே குருவாக ஆகலாம். தெளிவை பொறுத்துத்தான் குருவினுடைய நிலை இருக்கின்றது. குருவிலே ஆண் பெண் பேதம் உண்டா என்றால் நிச்சயமாக கிடையாது. தெய்வீக வழியிலே நாடவும் அறியாமை இருளை மறையச் செய்ய யார் வேண்டுமானாலும் குருவாக இருக்கலாம். குருவான ஸ்தானத்துக்கு வந்தபின் அவர்களுக்கு பேதம் கிடையாது. குருத்தன்மை என்பது என்ன என்றால், இறைத்தன்மை நிறைந்தவர்தான் குருத்தன்மை பெற்றவர். குருவால் தெய்வீகத்தை காட்ட முடியுமா என்றால் நிச்சயமாக முடியும். அதற்கு நாம் சிஷ்யனாக நம்மை நாம் தயார்படுத்தி கொள்ள வேண்டும். எப்படி விவேகானந்தர் ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய சீடராக இருந்தார். ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு எத்தனையோ சீடர்கள். ஆனால் அத்தனை சீடர்களும் பெரிய அளவிலே பரிணமித்தார்களா என்றால் இல்லை. எல்லோருமே அவரவர்கள் தங்களுடைய பணிகளை செய்தார்கள், நல்ல சிஷ்யர்களாக இருந்தார்கள். ஆனால் விவேகானந்தர் மட்டும்தான் ராமகிருஷ்ணருடைய புகழை உலகுக்கு அறிய செய்தார். ராமகிருஷ்ணருடைய புகழை உலகறிய செய்தவர் விவேகானந்தர். ஆகவே குரு என்பவர் அப்படிப்பட்ட, சிஷ்யன் என்பவன் அப்படிப்பட்ட தகுதியை பெற்றவனாக இருக்க வேண்டும். குருவுக்கு தகுதி வேண்டுமா என்றால், கடவுளை காட்ட வேண்டும், உணர முடியாததை உணர்த்தும் போது உணர்ந்து கொள்ள வேண்டும், நீ உணரவும் தகுதி உள்ளவனாக ஆக வேண்டும். அதற்கு ஒரு நல்ல குருவினால்தான் முடியும். குரு ஞானம் எப்படிப்பட்டது என்றால், காலத்திலே உன்னை மீட்பது, காலம் கடந்தும் வாழ்வதும் மறைந்த பின்பும் வாழ வைக்க வல்லது குருவினுடைய கடாட்சம். குரு ஞானத்தை வெல்ல முடியுமா என்றால், குரு ஞானத்திலே நீ வெற்றி அடைந்தால் உன்னுடைய வெற்றி அந்த குருவினுடைய வெற்றியை பன்மடங்காக்கும், குருவினுடைய பெருமையை உலகுக்கு அறிய செய்யும் என்பதுதான் உண்மை. உண்மை குருவை பரிசோதித்து கொண்டே இருக்கலாமா என்றால் பரிசோதித்து கொண்டே இருக்கலாம். ஆனால் யார் ஒருவன் பரிசோதிக்கின்றானோ அவன் பரிகாசத்துக்கு உரியவனாக இருப்பான், அதாவது முன்னேற முடியாது. குருவை நம்ப என்னுடைய மனம் மறுக்கின்றதே ஏன் என்று ஒரு சிலர் கேட்கின்றார்கள். முதலிலே
நம்மை நாம் நம்ப வேண்டும். அதன் பிறகுதான் குருவின் மீது நம்பிக்கை வரும். குரு சேவை எதற்கு என்றால், குரு சேவை என்பது குருவுக்கு அல்ல, அவருக்குள்ளே இருக்கும் அருளுக்கும் மெய்ஞானத்திற்கும் நம்முடைய சேவை சமர்ப்பணமாகின்றது. குரு சேவையே இறை சேவை ஆகின்றது. குருவினுடைய ஆடையை வைத்து அவரை எடை போடலாமா என்றால், குரு என்பவர் ஆடை அணிகலன்களிலே இல்லை. பணிவும் பண்பும் சொல்லும் செயலும் ஒன்றாக இருக்கின்ற தெய்வீகம்தான் குரு. தெய்வீகத்துக்கு ஆடை அலங்காரம் என்பது தேவையில்லை. குருவுக்கு மற்றொரு பெயர் கூறுங்கள் என்பார்கள். குரு என்பவர் பாவ விமோசகராக இருக்கின்றார் என்பதுதான் குருவுக்கான மறுபெயர். குரு உருவம் எப்படிப்பட்டது என்றால், குரு என்பவர் மனித உருவிலே உயர்நிலையை அடைய உடையவர். ஒரு இறைவனுடைய போதகராக நமக்கு வந்து சாந்தமான தெய்வீகமே இறைநிலை என்று நமக்கு உபதேசிக்கின்ற குரு. குருவை நாம் தேடிச் செல்ல வேண்டுமா என்றால், இறை தேடல், இறை தாகம், இறைப்பசி இருந்தால்தான் குருவை நாம் தேட முடியும். ஆகவே அதற்கு முதலிலே இறைவனின் பால் பக்தி வேண்டும். இறைவனின் பால் பக்தி வந்து விட்டால் குருவை நாம் தேடுவோம். அந்த குரு நமக்கு கிடைப்பார். குரு என்பவர் கடவுளா என்றால், உன்னுள் கடவுள் ஒளிந்திருக்கின்றார், குருவினுள் கடவுள் நிறைந்திருக்கின்றார். நமக்குள்ளே இருக்கின்ற கடவுளை நமக்கு தெரியப்படுத்துபவர் குருதான். ஒளிந்து கிடப்பதன் அர்த்தம் என்ன என்றால், எல்லாம் கடந்தவர் கடவுள். கடவுளை அறிந்தால் குருவை தேட மாட்டோம். உன்னுள் ஒளிந்தவனை தேடுவாய், நீ ஒளிர. அதாவது நல்ல குருவை தேடி பற்றி கொண்டு விட்டோம் என்றால், குருவானவர் நமக்குள்ளே இருக்கின்ற இறைவனை நமக்கு எடுத்து காட்டி விடுவார். அதன் பிறகு நாம் நமக்குள்ளே இறைவனை தேடலாம். குரு என்பவர் எதற்கு என்றால், குரு என்பவர் கடவுளுக்கும் நமக்கும் உள்ள தெய்வீக தொடர்பை ஏற்படுத்துவதற்கு மாயை நிலையை விலக்கி மன இருளை அகற்றுபவர் ஆகின்றார். குருதான் கடவுளை அறிய செய்பவராக இருக்கின்றார். குருவினுடைய மகத்துவம் என்பது தான் அறிந்ததை பிறர் அறிய செய்வது. இதுதான் குரு நமக்கெல்லாம் செய்கின்ற மிகப்பெரிய சேவை. குருவை நாம் எவ்வாறு அறிய முடியும் என்றால், மெய்யை மெய்யால் அறிய வேண்டும். குருவை நாம் அறிய வேண்டும் என்றால் நாம் மெய்யாக இருக்க வேண்டும், அதாவது உண்மையாக இருக்க வேண்டும். ஒரு உண்மையால் தான் இன்னொரு உண்மையை அறிந்து கொள்ள முடியும். குரு கடாட்சம் பெறுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? குரு கடாட்சம் பெற நல்ல பண்பும் தெய்வ பக்தியும் இருக்க வேண்டும். குரு பக்தி என்பது எப்படிப்பட்டது என்றால், குரு பக்தி என்பது குழந்தை தாய் மீது வைக்கும் அன்பு போன்றது. தாய்மை என்பது தெய்வத்தினுடைய பிறப்பிடமாக இருப்பது. குருவிடம் போக மனப்போராட்டம் இருக்கலாமா என்றால், முதலிலே குருவினை சரணடைய மனப்போராட்டம் மாண்டு போகும். அதாவது மனப்போராட்டம் துவங்கும் முன்பாகவே நாம் குருவிடம் சென்று சரணடைந்து விட வேண்டும். அவருடைய சரணாகதி என்பது, அவரிடத்திலே நாம் சரணாகதி செய்வதால் நம்முடைய மனப்போராட்டமானது அற்றுவிடும். ஆகவே இந்த குரு என்பவர் நம்முடைய வாழ்க்கையிலே மிக 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 முக்கியமானவராக இருக்கின்றார். எவன் ஒருவன் நல்ல குருவை அறிந்து தெளிந்து அவர் பின் செல்கின்றானோ அவனுக்கு நிச்சயமாக அடுத்த பிறப்பு என்பது கிடையாது. பிறப்பில்லா பெருவாழ்வை நமக்கு பெற்று தருவது குருமார்களுடைய அணுக்கம் மட்டும்தான். ஆகவே நல்ல குருவை தேர்ந்தெடுப்போம். நாம் நம்முடைய மனதையும் நம்முடைய உடலையும் அவரோடு இணைத்து கொள்வோம். நம்முடைய மனமானது அவர் சொல்வதை கேட்க கேட்க நம்முடைய உடலானது இல்லாமல் போகும். அதாவது இந்த உலகமே நமதில்லை, உலகமே குருதான் என்ற ஒரு நிலை நமக்கு வரும். அப்படி வந்துவிட்டால், அந்த ஒரு நிலையை நாம் அடைந்து விட்டால் நமக்கு நிச்சயமாக அடுத்த பிறவி என்பது கிடையாது. ஆகவே குருமார்களை வணங்குவோம், குருமார்களை போற்றுவோம், குருவால் எல்லாம் பெறுவோம், குருவால் பிறப்பற்ற பெருநிலையை அடைவோம். நன்றி, வணக்கம்.